வணக்கம் சென்டம் ஆஃப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் இன்றைக்கி தினமணி அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஹிந்து நியூஸ் பேப்பர் தமிழ் இல்லை, இங்கிலீஷில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது எல்லா எக்ஸாமுக்குமே அதில் நிறைய நியூஸஸ் வருது. ஓகேவா? அதில் நம்ம பேசிக்காக பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ இது எல்லாமே யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 மெயின்ஸு இதுக்கெல்லாம் தேவைப்படும். குரூப் 2 மெயின்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அதனால தான் ஹிந்துவில் ஏகப்பட்ட பேர் இங்கிலீஷில் தான் அதில் வந்து அணுகிறாங்க. தினமணி அண்ட் ஹிந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தினமணி பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வளவலன்னுலாம் பார்க்க மாட்டோம். ஸோ என்னடா இது காமன் நேரத்திலே முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது நமக்கு சிலபஸில் தேவையில்ல தான், இருந்தாலும் பொங்கல் திருநாள் வருது. ஸோ அதனால எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு ஒத்திவைப்பு. டேட் கரெக்டாக சொல்லலை. எதனால அப்படின்னா படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கப்படாததால் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதில் இன்னும் இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தீர்ப்பே. ஸோ ஜனவரி 9 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே என்னன்னா ஜனநாயகம் திரைப்படத்தை வெள்ளிக்கிழமை ஜனவரி 9 வெளியிட திட்டமிட்டப்பட்டிருந்ததை அதை ஒத்தி வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நியூஸ். அது நமக்கு தேவையில்லை. இது பார்ப்போம். என்ன அப்படின்னா அமித்ஷா குற்றச்சாட்டுக்கு மு க ஸ்டாலின் பதில். என்ன அப்படின்னா ஹிந்துக்களுக்கு எதிரானதுல திமுக அரசு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மடிக்கணினி வழங்குறாங்க. அது என்ன ஏன்னா இந்த திருப்பரங்குன்றத்துல அந்த இது பண்றோம் இல்லையா? ஸோ என்னன்னா ஜோதி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ அதுக்கு இந்த அரசு வந்து ஜோதி ஏத்தின எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அறிவிப்பு இருக்கும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. நமக்கு தேவை 1595 கோடியில் 111 நிறைவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் 212 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வந்து மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாங்க. 22 கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டமாக மாத்தி அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் அந்த இதுல நடந்திருக்கு. இதுல என்னன்னா டேப் ஓய்வூதிய திட்டம், மடிக்கணினி வழங்கும் திட்டம், இதெல்லாம் பாத்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது 2009ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் 68 கோடி மதிப்பிலான 55,000 மடிக்கணினிகள் வீணடிக்கப்பட்டதாக மத்திய தணிக்கை குழு ஒன்று சொல்லியிருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை தான். ஸோ அதிமுக கூட்டணியில் பாமக, இது நமக்கு தேவையில்லை தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. ரயில்வே இருவழி சுரங்கப்பாதை திறப்பு, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. விளையாட்டு போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு, இதுவும் தேவையில்லை. ஸோ இதய நுண் நாள பாதிப்பை அறிய அதிநவீன பரிசோதனை, அந்த பரிசோதனைக்கு பேர் என்ன அது மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதயத்துல உள்ள நுண் நாளங்கள் ஏற்பட்ட பாதிப்பை நெஞ்சு வலிக்குள்ளான பெண்ணின் பிரச்சனையை அதிநவீன பரிசோதனை மூலம் கண்டறிந்து அப்பல்லோ மருத்துவமனை குணப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த மருத்துவமனை இதய இடையீட்டு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நிபுணர் டாக்டர் ரஃபாய் சவுகத் அலி இதுல கூறியிருக்கிறாரு. அஞ்சினா, இதற்கு அஞ்சினா அடைப்பு இல்லாத இரத்த நாள பாதிப்பு என்ற பெயர். ஓகேவா? இதயத்துக்கு செல்லும் ரத்தத்துல போதிய அளவு ஆக்சிஜன் இல்லைன்னா இதற்கு ஆஞ்சியோகிராம் சொல்லல. ஓகேவா? அடைப்பு இல்லாத இரத்த நாள பாதிப்பு. இதை எடுத்து தஞ்சை இதை வந்து சரி பண்ணிடுறாங்க. இதுவும் தேவையில்லை, பார்க்கலாம். அப்புறம் இதய தமனி வீக்கம் அதிநவீன சிகிச்சையால் நலமடைந்த நோயாளி. ஸோ 156 கிலோ எடை பெண்ணுக்கு சிக்கலான பிரசவம். ஸோ வேற என்ன இருக்கு? கன்னிமரா நூலகம். ஏன்னா நமக்கு நூலகம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா கன்னிமரா நூலகம் எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டது? சென்னை எழும்பூர்ல இருக்கு. சென்னை எழும்பூர்ல 4.58 கோடி ரூபாயில புதுப்பிக்கிறாங்க. ரெனோவேஷன்ஸ் ஒர்க் நடக்குது. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சென்னை கன்னிமரா லைப்ரரி 1890ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த பாபி ராபர்ட் பாரன். ஓகேவா? பாபி ராபர்ட் பாரன் கன்னிமரா, எவ்வளவு பெரிய பேர் பாருங்க. அவரால்
அடிக்கல் நாட்டப்பட்டு 1896 டிசம்பர் 5 தொடங்கப்பட்டதுதான் இந்த கன்னிமரா லைப்ரரி. எக்மோர்ல இருக்கு. அது 130 வருஷம் ஆண்டு அப்படியே இருக்கு. ஓகேவா? அதை திருப்பி புனரமைக்கிறாங்க, ரெனோவேஷன் பண்றாங்க. எவ்வளவு அப்படின்னா 4.58 கோடியில. அதுல எத்தனை புக்கு இருக்கு அப்படின்னா 1553ஆம் ஆண்டு நூல் உள்பட மிக பழமையான நூல் இருக்கு. மொத்தம் 9.5 லட்சம் நூல்களும் 9.50 லட்சம் உறுப்பினர்களும் இதுல இருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல பொது நூலகத்துறை இயக்குனரே இப்ப யார் இருக்காங்கன்னா ஜெயந்தி, எஸ் ஜெயந்தி. சோ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடுத்து திருப்பரங்குன்றம் சந்தனக்கூடு விழா மழைக்கு செல்ல 50 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 21 கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த இது சம்பதியில 50 பேர் மட்டுமே மலைக்கு செல்ல அனுமதி தந்திருக்காங்க. ஓகே. அப்புறம் இது சொல்லக்கூடாதான், நமக்கு எக்ஸாம்பிள்ல தேவையில்லை. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று தீர்ப்பு ஒத்திவைப்பு. என்ன அப்படின்னா VKN ப்ரொடக்ஷன் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில், அதாவது நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஓகேவா? ஸோ ஜனவரி வெளியிட முடிவு செய்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வழக்கின் தீர்ப்பை வியாழக்கிழமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதுனால வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்க முயற்சிப்பதாக தெரிவிக்கிறார். ஓகேவா? ஸோ இன்னும் நவம்பர் 9ங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. அடுத்து சாலை இதுவரைக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் சாலை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 1350 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த இதுல வருது அப்படின்னா தமிழக விரிவான சாலை மேம்பாட்டு திட்டம், அதுக்கு கீழே தான் இது வருது. ஓகே. ஸோ தமிழகத்தில் மொத்தம் 2021 திமுக ஆட்சி அமைத்த போது தமிழகத்தில் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் 4 ஆண்டுல 1350 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் முடிவுற்று இருக்கு. 650 கிலோமீட்டர் தொலைவான பணிகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 1200 தரைப்பாலங்களும் 1100 உயர்நிலை பாலங்களும் இதுல இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். வேற என்ன? அப்புறம் காப்பீடு என்னும் கறவை பசு, இது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல வந்து கறந்துக்கிட்டே இருக்காங்க, என்னன்னா கறக்குறாங்க தவிர திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்லோடையில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRTAI, ஓகேவா? இந்த IRTAIல வெளியீட்டுல அறிக்கை என்னன்னா லாபம் ஈட்ட முயற்சிக்கின்றார்கள். என்னன்னா IRTAI தெரிவிச்சிருக்கு தவறான தகவல் மூலம் வாடிக்கையாளர்கள் காப்பீட்டு பெற வைக்கிறதுனால ஸோ இன்சூரன்ஸ் கரெக்டா நடக்கிறது இல்லைன்னு. ஸோ இது வரைக்கும் என்னன்னா இந்த மூளை செலவு செய்து LIC இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏகப்பட்ட ப்ளூ ஸ்டார் ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பிரீமியம் கட்டுங்க உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் எதாவது கட்டுவாங்க? டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வாகனங்கள் வெஹிக்கல் இன்சூரன்ஸ், இது 3 தான் இருக்கு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னா எந்த இன்சூரன்ஸுக்குமே பிரெயின் வாஷ் பண்ணி நம்மள அது தேவையில்லாத இதுல இழுத்து விடுறாங்க. ஓகே. 2023-24 23,350 புகார்களும் 2024-25 26,627 புகார்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஓகேவா? கேசஸ் இன்சூரன்ஸ் கேஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆயுள் காப்பீடு மட்டும் இல்ல, மருத்துவ காப்பீடு, வாகன காப்பீடு, அப்புறம் பொது காப்பீடு ஜெனரல் இன்சூரன்ஸ் பெருமளவுல முறைகேடுகள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து பண்ணுங்க. ஸோ 140 கோடி மக்கள் தொகையில 30% மட்டும்தான் ஏதோ ஒரு காப்பீடு வச்சிருக்காங்க. அது வெஹிக்கிள் காப்பீடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மெடிக்கல் காப்பீடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஜெனரல் காப்பீடு, அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்களா அது. ஸோ இது மட்டும் இல்லாம 70 பேருக்கு இன்சூரன்ஸ்னா என்னன்னே தெரியல. அது மட்டும் 2025 நிதியாண்டுல 3.7% வந்து காப்பீட்டு தவணை வசூலிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் BMF ஆயுஷ்மான் பாரத் திட்டம், விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம்,
பிஎம்எஃப்ஒய் மாநில அரசுகளின் முதல்வர் காப்பீட்டு திட்டம். இந்த காப்பீட்டுல எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேரு என்னென்ன ஆயுள் காப்பீட்டுத்துறையின் வளர்ச்சி 2.8% இருந்திருக்கு. இப்போ 2.7%. இப்போ 1% 0.1% குறைஞ்சி இப்போ காப்பீட்டு இதுல குறைவா தான் இருக்கு. ஸோ 74% இருந்து காப்பீட்டு திருத்த சட்டம் 2025 கடந்த டிசம்பர்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இன்சூரன்ஸை பார்த்து எல்லாரும் பிளான் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் இதுல என்னன்னு பார்ப்போம். உலக சர்வாதிகாரி ட்ரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதனால அப்படின்னா, பெனின்சுலாங்கிறது ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு, வேற எந்த வளமும் அங்க கிடையாது. அந்த எண்ணெய் வளத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போதைப் பொருள் விற்கிறாங்க, நிறைய வந்து யூஎஸ்ஏல ஊடுருவி கிரைமுக்கு நிறைய காரணங்கள்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் மூலியமா அந்த ஊர் வெனிசுலாவோட அதிபரை கடத்திட்டாங்க. ஓகேவா, கடத்தி அவங்களும் அவங்க ஒய்ஃபையும் கடத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னன்னா, வடக்கு பகுதியில் அமைந்துள்ள வெனிசுலா, தென் அமெரிக்காவின் வடக்கு வெனிசுலா 8,82,400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டும்தான் கொண்டது. இங்க மக்கள் தொகை பாருங்க ரொம்ப கம்மி, 2.90 கோடி மட்டுமே மக்கள் தொகை உள்ள அந்த நாட்டுல கச்சா எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யறாங்க. ஓகேவா, அது மேலதான் இது கண்ணு இல்ல. எஸ்விபோ பிராந்தியத்துக்கு பக்கத்துல உள்ள கடல் பகுதி கச்சா எண்ணெய் வளம் இருப்பதை அமெரிக்கா எக்ஸான் மொபைல் என்ற நிறுவனம் கண்டுபிடித்திருக்கு. ஓகேவா, அதனால இந்த மடுரோவை போதைப் பொருள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து அவரையும் அவர் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 தாக்குதல் இதுவரை 115 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அது தேவையில்ல. அப்புறம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்து சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இது மட்டும் பண்ணல. எங்கன்னா, நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்ய தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் நாடுகளுக்கு எதிராக இப்ப கருத்துக்கள்லாம் யாராவது கூறி வராங்கன்னா, கிரீன்லாந்து, கொலம்பியா, மெக்சிகோ மற்றும் கியூபா ஆகிய நாடுகள் மீது அவர் பார்வை திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல. ஸோ ஃபிடோபிக் வெளிதளம் கிரீன்லாந்தில் தான் உள்ளது. என்னன்னா, அமெரிக்கா ஏற்கனவே கிரீன்லாந்தில் ஒரு இராணுவ தளத்தை கொண்டிருக்கு. கிரீன்லாந்து இருக்கு இல்லையா, அதுல அந்த அது பேர் என்னன்னா ஃபிடோபிக் விண்வெளி தளம் கிரீன்லாந்துல அது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டென்மார்க்ல ராஜ்யத்தின் ஒரு பகுதியான பரந்த ஆர்க்டிக் தீவு, இதையும் அமெரிக்கா வடகிழக்குல 3200 கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிருக்காங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மின்சார வாகனங்கள் மற்றும் இராணுவ வன்பொருள் உற்பத்தியில அரிய வகை மண் தாதுக்கள் நிறைந்துள்ளது. எங்க சீனாவுல அரிய மண் தாதுக்களை உற்பத்தி செய்யறதுக்காக அங்க இப்போதைக்கு எதை வந்து இது பண்றாங்க அப்படின்னா, தாய்வானை கைப்பற்ற பாக்குறாங்க. அப்புறம் கிரீன்லாந்து. ஸோ இது எல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது வெனிசுலா அண்டை நாடான கொலம்பியா கணிசமான எண்ணெய் இருப்புகளை கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்க என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 2016ஆம் ஆண்டில் அதிகரித்து வந்துரு மெக்சிகோவின் தெற்கு எல்லையில் சுவரை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு முதல் நாளன்று மெக்சிகோவை வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும். அதுக்கப்புறம் கியூபாவின் அரசமைப்பு தோல்வி அடைந்து விட்டதாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இப்படி அவங்க மற்ற நாடுகள் மேல நிறைய ஒரு இறையாண்மையை மீறது தான் அவங்க இப்படி சொல்றாங்க. ஓகே, இதுல வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பார்த்துக்கலாம். இது எண்ணம் போல் வாழ்வு, இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல, வேணா இதை படிச்சு நம்ம மோட்டிவேட் ஆகிக்கலாம், அவ்வளவுதான். இது நம்ம பார்த்தோம் தானே, கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். கர்நாடகா மாநிலம் ஹவேரியில் புதன்கிழமை என்னன்னா, சீதாராமையா அதிக ஆண்டு முதலமைச்சரா கர்நாடகாவை ஆண்டிருக்காரு. அதான் சொல்றாங்க. முதல்வர் சீதாராமையா கேக் கூட்டிய துணை முதல்வர் KC சிவகுமார். அப்புறம் அமெரிக்க எதிர்கொள்கையில் இந்திராவுக்கு மோடிக்கும் வித்தியாசம் என்ன ராகுல் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பிரதமர் மோடிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தெரிவித்தா சொல்லியிருக்காங்க. அதே இதுல 1971 போது அமெரிக்கா தனது போர்க்கப்பலை அனுப்பிய போது அந்த நாட்டின் அழுத்தத்துக்கு இந்திரா காந்தி பணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் நியூஸ் தான். அப்புறம்
ஆர்டர்லி முறையை ஒழிக்க ஆட்சியர் தலைமையில் குழு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆர்டர்லி அப்படின்னா என்னன்னா இந்த சீனியாரிட்டி பேசிஸ்ல சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆர்டர்லி முறையை ஒழிக்க மாவட்டம் தோறும் ஆட்சியர் தலைமையில் குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கு காவல்துறையில் ஆர்டர்லி முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என 2022 சென்னை உயர்நீதிமன்ற கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த உத்தரவுல அதிகாரிகள் முழுமையாக அமல்படுத்தவில்லை என நீதிபதி எஸ் சுப்பிரமணியம், சிகு குமரப்பன் அப்புறம் அடங்கிய அமர்வு குற்றம் சாட்டியிருக்காங்க. எதனால ஆர்டர்லி அப்படின்னா என்னன்னா இப்ப எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஏஎஸ்பி, எஸ்பி, டிஎஸ்பி, டிஐஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள், ஏட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்லி முறையில ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வீட்டுக்கு வண்டி ஓட்டுறது, வீட்டு வேலைகளை செய்யறது, இந்த சுப்பீரியர் ஆஃபீஸ்க்கு மரியாதை கொடுக்கறது, அதான் சொல்லுவாங்க. ஸோ அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முறையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க. அப்புறம் தமிழக பள்ளிகளிலும் நாளிதழ் வாசிப்பு பழக்கம் அவசியம். ஸோ இப்போ அதோட பேஸ் தான் நம்ம இப்போ பண்றோம். ஸோ நாளிதழ் டெய்லியும் வரும். ஓகேவா. என்னன்னா உத்தரப்பிரதேச மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்ல தமிழகத்திலும் பள்ளி மாணவர்கள் நாளிதழ் வாசிப்பது கட்டாயமிக்கப்பட வேண்டும். எங்க கட்டாயமாக்கி இருக்கிறாங்க? யூபிலையும் ராஜஸ்தான்லயும். அதே மாதிரி தமிழகத்துல அரசு உதவி பெறும் பகுதிக்கு மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்கு? 59,000 பள்ளிகள் இருக்கு. 1.20 கோடி மாணவர்கள் பயின்று அதுல படிச்சுக்கிட்டு வராங்க. 59,000 ஸ்கூல் இருக்கான். நம்ம அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 59,000 ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல முன்மாதிரி மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபேசி பயன்பாட்டுக்கு தரும் முக்கியத்துவத்தை புத்தக வாசிப்புக்கு மாணவர்கள் தருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற சூழலில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநில அரசு பள்ளிகள்ல நாளிதழ் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடும் இதை கட்டாயப்படுத்தணும். இது என்னன்னா வாசிப்பு திறனை மேம்படுத்துவதோடு பாட புத்தகங்களை கடந்து பல தகவல்களை அறிந்து கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள பொது நூலகங்கள் போட்டித் தேர்வுக்காக தயாராகும் இளைய தலைமுறையினர் புகலிடமாக மட்டுமே இது இருக்கு. ஓகேவா. அது மற்றும் நாளிதழ் வாசிப்பை பள்ளி மாணவர்களிட ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மத்தியிலும் நாளிதழ் வாசிப்பு பழக்கம் ஏற்பட வேண்டும். அப்பதான் மாணவர்களும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு நாளிதழ்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அவற்றை மாணவர்கள் வாசிப்பது குறித்து கண்காணிக்கப்படுவதும் இல்லை. ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெல்லியில அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, திருப்பரங்குன்றம் தீபம் கோவிட் மனு, அப்புறம் நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த சர்ச்சைக்குரிய புத்தகத்தை பரிந்துரை. இது என்ன புக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுவாமிநாதன் GR சுவாமிநாதன் குறித்த சர்ச்சைக்குரிய புத்தகத்தை பறிமுதல் செய்ய போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணியிருக்கு. வேலூரை சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா புத்தகத்துல நீதிபதியின் புகைப்படம், பெயர் உள்ளிட்டவை குறிப்பிட்டு இழிவுபடுத்தியிருக்காங்க. ஓகே, அதனாலதான் ஒரு பர்சனல் மெம்பர்ஸை இழிவுபடுத்துறதுனால இதை பறிமுதல் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. வங்கதேசம் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மேற்கு வங்கத்தில் பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. அப்புறம் மக்களவை தலைவர் விசாரணை குழு அமைத்ததில் சட்டப்படி தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு? யஷ்வந்த் சர்மா வர்மாவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த மக்களவை தலைவர் விசாரணை குழு அமைத்ததில் சட்டப்படி தடை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி வகித்த போது அவருடைய அரசு இல்லத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இதுல ஏகப்பட்ட முறைகள்லாம் எரிஞ்சிருக்கு. இதுல விசாரணை குழு வச்சிருக்காங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 124(5) கீழ் பின்பற்ற வேண்டிய கட்டாய நடைமுறைகள் மீறிய செயல் இது. ஓகேவா. பதவி நீக்க தீர்மானம் அவையை அப்போது வழிநடத்திய துணைத் தலைவர் நிராகரித்து விட்டார். அதனுடைய விசாரணை குழு மக்களவை தலைவர் தன்னிச்சையாக அமைச்சிருக்கிறாரு. இது மூலயமா 124.5 அந்த இதுல
இரு அவைகளிலுமே ஒரே நாளில் 2 தீர்மானங்கள் முறையாக கொண்டு வரப்படும் நிலையில் அவை கூட்டு செயல்முறை கூட்டம் ஜாயிண்ட் மீட்டிங் மாதிரி ஏதாவது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் இந்திய கடற்படையின் நீண்ட தொலைவு பயண பயிற்சியின் கீழ் தென்கிழக்கு ஆசியா, அதாவது தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி பயணிக்கும் ஐஎன்எஸ் தீர் பயிற்சி கப்பல், ஐஎன்எஸ் ஷர்துல் போர்க்கப்பல், ஐஎன்எஸ் சுஜாதா ரோந்து கப்பல், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து துறைமுகங்களுக்கு இந்த கப்பல் செல்லுது. ஓகேவா, மிலிட்ரி எக்ஸசைஸ்க்காக. ஸோ மகாராஷ்டிரா உள்ளாட்சி அமைப்புகள்ல பாஜக காங்கிரஸ் கூட்டணின்றாங்க. இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக இறக்குமதியை குறைக்க வேண்டும். அது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்றேன்னா, 3வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உயர்வதற்கு இறக்குமதி குறைக்கப்படணும், அதாவது இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல புதுதில்லி நடைபெற்றது 4500 கோடி அமெரிக்க டாலரை இந்தியாவால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா வேளாண் கழிவுகள் பயன்பாடு, பயிர்க்கழிவு, எரிபொருள் ஏற்படும் காற்று மாசை குறைத்து சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் தற்சார்பை வலுப்படுத்தும் சமுத்திர பிரசாத் கப்பல் என்ன அப்படின்னா, சமுத்திர பிரசாத் கப்பலுக்கு என்ன தற்சார்பு, அதாவது முழுவதும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு இந்திய கடலோர காவல் படையினர் இணைக்குள்ள சமுத்திர பிரதாப் கப்பல் ஒரு முன்னோடி, இண்டிஜினியஸ்லி டெவலப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 60%க்கும் அதிகமான உள்நாட்டு பாகங்களுடன் 114.5 மீட்டர் நீளம் உள்ள 4200 டன் எடை கொண்ட கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது பேர் என்னன்னா சமுத்திர பிரதாப். ஸோ இந்த வருஷம் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி 7.4%. ஸோ 2025ஆம் நிதியாண்டுல பொருளாதார வளர்ச்சி 7.4% அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொத்த மதிப்பு கூட்டல்ல 7.3% அதிகரிக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் ஜிடிபி 2024-25ல 330.68 லட்சமா இருக்கு. இப்போ 357.14 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ இந்த வருஷம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கலாக்கு மத்திய பட்ஜெட்ல ஸோ பொருளாதார வளர்ச்சி 7.3%. ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. இதுவே சீனாவோட பொருளாதார வளர்ச்சி 4.5% 2026 4.4% இருக்கு. நம்ம 7.3. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தில் விதைகள் மசோதா மத்திய அரசு திட்டப்பட்டிருக்கு, அடுத்த மாதம் நடைபெற இருக்கு. அது என்னது விதைகள் மசோதா அப்படின்னா, விதைகள் மசோதா தொடர்பான பரிந்துரைகளுக்கு 9000 விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ 1960ஆம் ஆண்டு விதைகள் சட்டத்துக்கு மாற்றாக விதைகள் மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் பூச்சிக்கொல்லி மேலாண்மை வரைவு மசோதாவும் இதுல அடிக்கலான் இருக்காங்க. ஸோ அக்ரி வெல்ஃபேர்.gov நாட்டில் 1968 பூச்சிக்கொல்லி விதிமுறையின் கீழ் இந்த மசோதா தயாரிக்கப்படுது. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் சிட்னி டெஸ்ட், இது நமக்கு T20 உலகக்கோப்பை ஐசின் பருக்கு சூர்மா கிளப் இந்திய மகளிர் லீக்ல யார் பட்டம் வென்றிருக்காங்கன்னா, JSW சூர்மா கிளப் அணி வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் PV சிந்து சாத்விக் முன்னேற்றம் என்ன அப்படின்னா, மலேசியா ஓபன் பேட்மிண்டன்ல 1000 போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, சாத்விக் ஷாக் இணை வெற்றியுடன் தங்கள் ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டியில பீச் கேம்ஸ்ல பென்காக் ஸ்லாட் பிரிவில் தமிழக ஆடவர் அணி புதன்கிழமை வெள்ளி பதக்கம் வென்றிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வெனின்சுலால அவங்க பிரசிடென்ட்டை கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி கிரீன்லாந்து மீதும் படையெடுக்கவும் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் 2025ல் 8% உயர்ந்த வாகன மொத்த விற்பனை. அப்புறம் SI தொழில்நுட்ப இன்ஃபோசிஸ் இதில் ஒப்பந்தம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பரில் வேற எதுவும் இம்பார்ட்டன்ஸாக இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. ஸோ அடுத்து நம்ம இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்ப்போம், ஒரு ஓவர்வியூ.
அதுக்கப்புறம் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இன்னைக்கு ஜனவரி 8 என்னென்ன இருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2026 எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னா Q1 Q2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 7.8% 8.2% ஆவரேஜாக க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜிடிபி ட்ராஜெக்டரி என்ன அப்படின்னா 5.5%லேருந்து 5.58 வந்து 7.4%ஆக முடிவடைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் த கண்ட்ரி வில் ஸ்டாண்ட் 7.4 இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025-26. ஓகே, 7.4%. அப்புறம் ஸோ இது நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதெல்லாம் ரீஜனல் நியூஸு, நம்ம இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஸோ இது படிப்போம். லெட்டர் எகெயின்ஸ்ட் ஸ்பிரிட் த எலெக்ஷன் கமிஷன் என்னன்னா கம்பல்சரியாக இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி டு என்ஷூர் தட் ஒன்லி சிட்டிசன்ஸ் என்ரோல்ட் ஆஸ் அ ஓட்டர். அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்திய சிட்டிசன்ஸ்கள் ஆஸ் ஓட்டில் நம்ம நாமினேட் பண்ணியிருக்கணும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இந்தியர்கள் தான் பண்ணியிருக்காங்களா அதை வந்து கண்காணிக்கிறது எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு தான் இந்த ஆர்டிகல் 324 கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த மிடில் பென்ஷன், இந்த மிடில் பாத் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இந்த டேப்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 2023க்கு அப்புறம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் வாங்க ஜாயின் பண்ணாங்க எல்லாருக்குமே இந்த இது உண்டு. அதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்கு. ஏப்ரல் 2023க்கு அப்புறம் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு. இப்போதைக்கு ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் அது என்ன இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் அண்ட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு எப்படி ரெஸ்டோரேஷன் ஆயிருக்குன்னா நியூ ஸ்கீமா பிளெண்ட் வித் ஓபிஎஸ் அண்ட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இதுதான் சென்ட்ரலைஸ்டு கொடுக்கறது. ஸோ இதில் என்னன்னா அஷ்யூர்டு பென்ஷன் 50% ஆஃப் த லாஸ்ட் ட்ரான் பே. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் 1 லட்சம் சேலரி வாங்கினீங்க ரிட்டையர் ஆக போகிற காலத்துலனா 50,000 நீங்கள் பென்ஷன் பணமாக வாங்குவீங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கு. ஸோ ஏப்ரல் மே எலெக்ஷன் நடக்க போகிறதுனால இப்போ டிபேட் அந்த ஸ்டேட் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் அரௌண்ட் 26.1% ஆஃப் ஜிஎஸ்டிபி. ஓகேவா, கடன் இருக்கு. இருந்தாலும் கோவிட் பேண்டமிக் அப்புறம் 21.5% இருந்தது. ஸோ டிஎம்கே ஃபார் நாட் ஹேவிங் லைவ்ட் அப் டு த போல் ப்ராமிஸ். இது வந்து போல் ப்ராமிஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஸோ நேட்கிரிட்னா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 2008 மும்பை அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்கு அப்புறம் ஆரம்பிக்க போதுதான் நேட்கிரிட். இந்த நேட்கிரிட்னா என்ன அப்படின்னா நேட்கிரிட் மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேட்கிரிட்னா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். அதுதான் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால தான் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் எப்போ நடந்தது அப்படின்னா நேட்கிரிட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி அனௌன்ஸ் டிசம்பர் 23, 2009. ஹோம் மினிஸ்டர் தான் இதை ஃபர்ஸ்ட் அமைச்சார் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால. இந்த ஜூன் 14, 2012 நேட்கிரிட் வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ அது மூலயமா தான் இதை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த நேட்கிரிட்ங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நேட்கிரிட் கன்சர்ன் டிலே பீப்புள் பிலீவ் வேப்பர்வேர். ஸோ இதோட என்னன்னா கேண்டிவான்னு சொல்லுவாங்க. த டெய்லி ஹேஸ் ஹைலைட்டட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் கேண்டிவான் அனலிட்டிக்கல் இன்ஜின் கேபிள் ஆஃப் என்டிட்டி ரெசல்யூஷனுக்காக இந்த கேண்டிவாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விக்சித் பாரத் அப்படின்னா யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மனுஷ் மண்டாவியா நம்ம இந்தியாவில் யூத் வந்து எந்த அளவுக்கு ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தியா கேன் க்ரோ ஃபாஸ்டர், கவர்ன் பெட்டர், பிகம் டெவலப்டு பை 2047. ஓகேவா, அந்த இதுல இந்த விக்சித் பாரத், ஓகேவா, த விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்
சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா ஹோம் த லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. அதுக்கப்புறம் யங் சிட்டிசன் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கணும். யுவ சக்தி இஸ் ஃபேர் மோர் தென் த டெமோகிராஃபிக் அட்வான்டேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷேப்பிங் ஆஃப் இந்தியா 2025 என்னன்னா பியாண்ட் த நம்பர் நேச்சர் என்கேஜ்மெண்ட் த ஹிஸ்டாரிக். ஸோ யூத் மேட்டர் இஸ் த ஷேப்பிங் ஆஃப் இந்தியா. 2047 இந்தியாவை ஷேப் பண்ணணும், டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும்னா யூத்தோட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் VPYLD இதுக்குன்னா என்ன அப்படின்னா 50 lakhs யங் பீப்புள் பார்ட்டிசிபேட் தான் விக்ஷித் பாரத் குயிஸ்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் தான் VPYD. ஸோ இது பார்த்துங்க, வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அப்புறம் கேஷ் பாலிடிக்ஸ் டெவலப்மெண்ட்டு எங்கே நடக்குது, எல்லா பாலிடிக்ஸ்லையும் நடக்குது. ஸோ அதான் இது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா 100 rupees ஸ்பெண்ட் ஆன் பை இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு ஒவ்வொரு மாசமும். ஸோ மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு எவ்வளோ அப்படி பண்ணுறாங்கன்னா 47 ரூபா. இது எங்கே அப்படின்னா ரூரலில். அதுக்கப்புறம் 39 அர்பனில் 47 ரூபா, ரூரலில் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன் பேனுக்கு 3.8 ரூபா ரூரலில், அர்பனில். ரூரலில் 2.3 ரூபா. அதுக்கப்புறம் மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஃபியூல் அண்ட் லைட்ஸுக்கு 6.1 எங்க அப்படின்னா ரூரலில், அர்பனில். ரூரலில் 5.5. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பெர் கேபிட்டா ஹவுசிங் ரெண்ட்டுக்கு 6.5. ஸோ இப்போ இங்கே 0.5. இங்கே வந்து மந்த்லி மிஸ்லனஸாக மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 40.1 பைசா அர்பனில் செலவு பண்ணுறாங்க. ஸோ 35.8 பைசா இங்கே செலவு பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே பண்ணதுல ஒரு வீட்டில் செலவு பண்றதுக்கு மாசத்துக்கு இதுதான். ஸோ 2023 இதுல எந்தெந்தெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு, மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் போத் ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷன்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு 2022, 2023, 23, 24 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளவுதான். இந்த MPCE அதாவது மந்த்லி பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் ஷேர் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு 48, 39, 100 ரூபாய்க்கு செலவு பண்றாங்க ஒரு மாசத்துக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தா நல்லா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சார்ட் 6 பார்த்தா தெரியும். ஒரு மாசத்துக்கு 21.87 to 35.82. இது எங்கன்னா ரூரல்ல. அர்பன்ல கிட்டத்தட்ட 46.5. ஸோ இவ்வளவு செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 26 growth ரேட்டு 7.4%. ஸோ அது நமக்கு தெரிஞ்சது தான். இதுல கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோனா 7.8%. அதுக்கப்புறம் ட்ரேடு, ஹோட்டலு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் கேட்டகரியில் 7.5%. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ், அதர் சர்வீசஸ்க்கு 9.9%. டெரிட்டரி செக்டாரில் 7.2% இருக்கு. ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. பீகார் மாநிலத்தில் கோல்டு வாங்க வரப்போ யாரும் பருதா போட்டு வரக்கூடாது சேஃப்டிக்காக. இப்போ 10 கிராமோட விலை 1.4 lakhs இருக்கிறதுனால இந்த சேஃப்டிக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது. சரி, ஓகே. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பண்ணுறதுல முக்கியம் இல்லை. ஸோ காங்கிரஸ் ஃபிளாக் பிரைவேடைஸ் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் மினிஸ்ட்ரி சர்க்குலரேஷனில் இது நடந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு உண்டான ஹிந்து நியூஸ் பேப்பர் இவ்வளோதான் நியூஸு. ஸோ நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலாக ஹிந்து அண்ட் தினமணி நியூஸ் பேப்பர் டெய்லியுமே பார்ப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.